அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார் சொன்னால் யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சொன்னால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்தார். அவன் என்ன செய்தாலும் அவனோடு கூட இருந்தான். அவன் எங்க போனாலும் அது எல்லாமே அனுகூலமாயிற்று. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா எல்லா இடமும் நமக்கு எப்படி மாறும்? அனுகூலமா மாறும். கர்த்தர் நம்ம கூட இல்லாட்டா அனுகூலமா இருக்கக்கூடிய இடம் கூட எப்படி மாறும்னா பிரதிகூலமா மாறிவிடும். அல்லேலூயா. எதிராக மாறிவிடும். அப்போ நமக்கு எல்லா இடத்திலையும் அனுகூலம் எங்கிருந்து வரணும்னு சொன்னா பரத்திலிருந்து வர வேண்டும் அல்லது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அவரிடத்திலிருந்து நமக்கு அனுகூலம் வராத பட்சத்தில் எந்த மனுஷனிடத்திலிருந்து நமக்கு அனுகூலம் வருகிறது இல்லை. அருமையானவர்களே, நமக்கு ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அனுகூலம் எனக்கு தேவைப்படுகிறது. ஒரு காரியத்தை நாம் எடுத்து விட்டால் இந்த காரியத்தில் ஒரு அனுகூலம் கிடைத்த நல்லா இருக்கும், இந்த மனுஷன் எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த வீட்டுக்காரங்க எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த காரியம் எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பணம் எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த குடும்பத்தினுடைய சொத்து எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த குடும்ப உறவுகள் எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்கும், இந்த ஆளோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் எனக்கு அனுகூலமாக இருக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய அனுகூலமா நினைக்கிற நிறைய விஷயங்கள் அது எதிர்மறையாக மாறிவிடுகிறது. அது எதிர்மறையாக மாறும்போது நம்ம எதிர்பார்த்த அநேக விஷயங்களை தோல்வி அடைந்து விடுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், நாம் பலனற்றவர்களைப் போல மாறிவிடுகிறோம். என்ன செய்வேன்னு சொல்லி தெரியாதபடிக்கு நாம் அப்படி திகைத்து போய்விடுகிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நமக்கு அனுகூலம் வரணும், நமக்கு எல்லாவற்றும் அனுகூலம் கிடைக்கணும். அந்த அனுகூலம் நம்மோடு கூட தேவன் இருந்தால் மட்டுமே அது நமக்கு சாத்தியமாகும். மற்றவர்கள் எங்களோடு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், நடிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ இனி இடத்துல எலெக்ஷன் வரப்போகுது, எல்லா காரியத்துக்காண்டி ஜோம் பண்ணோம், எலெக்ஷனுக்காண்டி ஜோம் பண்ண கணிச்சிட்டு விட்டு போச்சு. சரி, கடைசியில் அதுக்காண்டி ஜோம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம், யார் வந்தால் என்ன, நமக்கு இந்த கதி தான் அப்படின்றது நல்லது தான். ஆனால் என்னென்ன, ஜோம் பண்ண வேண்டியது நம்முடைய அவசியம். ஜோம் பண்ணால் எவன் வந்தாலும் யார் வந்தாலும் நமக்கு கொஞ்சம் அனுகூலம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நமக்கு ஆட்சி, எந்த ஆட்சி வந்தால் அனுகூலமாக இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஆட்சியும் நமக்கு அனுகூலம் கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. நமக்கு இந்த கட்சியெல்லாம் பேச வரல, வசனத்தான் பேச வரோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல எந்த ஆட்சி அவருக்கு அனுகூலமா இருந்துச்சு? எல்லாம் எதிர்ப்பு தான். சோதரம், யார் வந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலம் மேல இருந்து தான் வரணுமே தவிர இங்க இருந்து கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா முழுவதும் ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. ஆனா நம்ம உயிரோடு தானே இருக்கிறோம். சோதரம், அது ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. என்னன்னா, நிறைய பேர் இரத்த சாட்சியா போயிடுவாங்க, ஒருவேளை நம்ம கூட எப்படி ஆயிடலாம். அல்லேலூயா. அப்படி கூட எதிர்பார்த்தவங்க உண்டு. அப்படி இருக்கீங்களா? ஆமாம், இந்த ஆட்சி வந்து ஒருவேளை நம்ம கூட உயிரோடு இருப்போமா தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார்ல.
இது அவங்க ஆட்சியில் வந்ததுனால வந்த அனுகூலம் கிடையாது, பரலோகத்தின் தேவன் நம்ம மேல வச்ச தீர்மானத்தினால வந்த அனுகூலம். அல்லேலூயா. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு பரலோகத்தினுடைய ஆட்சி நமக்குள்ள இருந்தா போதும். அவர் நமக்குள்ள இருந்தாச்சுன்னா கடினமான சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தாலும் அவர் நமக்கு அனுகூலமா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த ஆட்சியும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அனுகூலமான ஆட்சி கிடையவே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு போய் இவங்க வந்து அனுகூலமா இருக்கும், அவங்க வந்து அனுகூலமா இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனுகூலமா இருக்கிறவன் சொல்லுகிறவனே அமைதியாயிருவான். சோதரம். அல்லேலூயா. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இந்த ஆட்சி வந்துன்னு சொன்னால் நம்ம சபையெல்லாம் கட்டிடலாம், நிறைய ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கட்ட முடியாது. நிறைய சர்ச்சுகள் இடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சோதரம். சென்னையிலே பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இடிச்சிருக்காங்க. நான் ஒரு நாள் நியூஸை பார்க்க சமயத்தில் கஷ்டமாக டிவி நியூஸில் பார்க்குறேன், பெரிய சர்ச்சாக இருக்குது, அதை கொண்டு போய் இடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. சோதரம். பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, ரொம்ப கஷ்டமாக இருந்து ஜெபம் பண்ணோம். இப்படி நிறைய சர்ச்சுகள்லாம் இடிச்சிருக்காங்க. அனுகூலமாக இருக்கும், ஆட்சி இருக்குன்னு சொல்லி நினைக்கிற ஒரு இடத்துல பாருங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னா எந்த விதமான எதிரான சூழ்நிலையும் நமக்கு அனுகூலமாக மாறிவிடும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இந்த காரியம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்தார். இந்த எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்ததுனால அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிட்டு. பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அவன் மட்டும் தனியா கிடையாது. ராஜான்னு சொன்னாலே அவன் தனியா கிடையாது. அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு பெரிய படை இருக்கிறது. அவன் கட்டளை இட்டால் செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா காரியங்களையும் சொல்லுகிறதை முடிப்பதற்கு எல்லாரும் இருக்கிறாங்க. இவன் போய் யுத்தம் பண்ணனும் கிடையாது. இவன் கட்டளை போட்டாலே போதும், செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் நிச்சயம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்துல முழங்கால் போட்டோடனே ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருந்தார். ஸ்தோத்திரம். நம்ம இடத்துக்கு கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறார் தெரியாதா? கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க வைப்போம். அல்லேலூயா. மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லலாம், இவங்களை பார்த்தா என்ன பஞ்சத்தில் அடிபட்டவங்க மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு? ராஜாவா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஏரியாவுக்கு நம்ம தான் யாரு? ராஜா. ஸ்தோத்திரம். நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஜனக்கூட்டத்துக்கு நம்ம தான் ராஜா. ஏன்னா மற்றவங்க நம்மட பேசும்போதே ஒரு பணிவோடு பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது, ஒரு கனம் கொடுத்து பேசுகிறத பார்க்க முடியுது. நம்ம அவ்வளோ பெரிய பலசாலியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளே எல்லா மனுஷரை போல பலவீனமானவர்கள் தான். ஆனால் தேவன் நமக்குள் தந்திருக்கக்கூடிய அந்த அபிஷேகமும் அந்த கிருபைகளும் நம்மளை தேவ சமூகத்தில் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் நம்மளை எப்படியே காட்டுதுன்னு உயர்வாக காட்டுகிறது. அல்லேலூயா. உங்களுக்குள் இருப்பது எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? ராஜரீக அபிஷேகம். ஆமென். இந்த ராஜரீக அபிஷேகத்தினால சோதரம் அந்தகார லோகாதிபதிகள் கூட மிகவும் நடுங்குகிறது. ஸ்தோத்திரம். கரூர் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னென்ன, ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடி. அந்த அம்மா பிசாசு பிடிச்சதுனால வீட்டில் உள்ள எல்லாரையும் அடித்து துவைச்சு, ஆண்கள் எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேரையும் அந்த அம்மா அடித்து துவைச்சு வெளியே தள்ளிடு. அல்லேலூயா. ஆமாம், பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதுக்குள்ளே பிசாசு இருந்ததுனால எத்தனை ஆம்பளை போனாலும் அடிக்குது, அடி வெளுத்துடுது. அப்போ பிடிச்சு கட்ட முடியலை. உடனே
இவங்க வந்து அடி பொறுக்க முடியாமல் என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றும் முடியலை. கடைசியில் போலீஸுக்கு ஃபோன் போட்டுறாங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு அம்மா எல்லாரையும் அடித்து துவைக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த இவ்வளோ என்ன செய்யுங்க, கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு. உடனே போலீஸ்காரங்க வராங்க. அப்படி யார்டா அடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நல்ல பியாய்ப்படியில் ஒவ்வொருத்தர் அடிச்சிட்ருக்கு. உடனே போலீஸ்காரங்க சரி நீ வா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதான் உண்டு, ஜீப்பில் ஏறினதான் உண்டு. ஏறின நேரத்தில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன விழுது? அல்லேலூயா. முதல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு அடி விழுந்து, இப்போ யாருக்கு விழுது? காவல்துறைக்கு அடி விழுது. எல்லாருக்கும் அடி. டிரைவரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாருக்கும் அடி. அடி பொறுக்க முடியாமல் ஒருத்தர் அதில் வந்து ஒருத்தருக்கு விவரம் தெரிஞ்சதுனால அவர் நேராக ஃபோன் பண்ணி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இங்கே ஒரு அம்மா எங்களெல்லாம் அடித்து துவைச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். உடனே வண்டி நிறுத்தியாச்சு. பாஸ்டர் அங்கேருந்து வராரு. பாஸ்டரை கண்டதான் உண்டு இந்த அம்மாவுக்குள்ள உள்ள வியாகலாம் குறைஞ்சிது. சோத்திரம். அல்லேலூயா. கண்டதான் உண்டு, வியாகலாம் குறைஞ்சிது. அது அலற ஆரம்பிச்சு, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன். சோத்திரம். இவங்களெல்லாம் அடித்து துவச்சிட்டு, ஆனால் இவனை மட்டும் முடியலை. ஏன்னா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் வேற. அல்லேலூயா. உலகத்தின் ராஜாவுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரம் வேற. ஸ்தோத்திரம். இவனுக்குள்ள இருக்கிற அதிகாரம் வேற. அதனால தான் பூமியின் ராஜாக்கள், பூமியின் அரசியல்வாதிகள், பூமியின் அதிகாரிகள், அவங்களுக்கெல்லாம் இல்லாத அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாலேயும் எனக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். ராஜாவாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜரீக அபிஷேகத்தை வீணாக்கிற கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணன்னு அந்த பிசாசு ஓடிட்டு அவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. போலீஸ்காரங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் நாங்கள் எத்தனையோ பேரை கட்டுப்படுத்தியிருக்கோம், எத்தனை ரவுடிகளெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பொம்பளை எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியலை. நீங்கள் எப்படியாக்கும்? ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்கும் எனக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரால முடியாததெல்லாம் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வார். ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த அம்மா எல்லாரையும் அடித்தது நிமித்தம் எல்லா கேஸ் கொடுத்ததுனால அவங்க மேலே ஒரு சின்ன கேஸ் எழுதிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அப்போ யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் இருக்குது. நம்மளை ராஜாவாக வைத்திருக்கு. நம்ம ஏரியாவுக்கு நம்ம தான் ராஜா. ஸ்தோத்திரம். இந்த ராஜா வந்து அவங்கவுங்க ஏரியாவில் தான் இருக்கணும். அடுத்த நாட்டுக்குள்ளே போயாச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? யுத்தம் வரும். அல்லேலூயா. இப்போ அதுதான் நடக்குது. அவங்கவுங்க ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களை நடத்ததை விட்டுட்டு அடுத்த ஏரியாவுக்குள்ளே போய் அடுத்த எல்லைக்குள்ளால போயிடறாங்க. பவுல் சொல்கிறாரு, வேறொருடைய அஸ்திவாரத்தின் நான் நினைச்ச மாட்டேன், கட்ட மாட்டேன். இன்னும் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். இன்னும் தெரிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்கிறது. இன்னும் ஆளுகை செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கிறது. சுதந்திரிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அங்கே போய் என்னுடைய ராஜ்யத்தை நான் எல்லை விரிச்சிக்கலாம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வைப்போம். சோதரன். அடுத்த ஆண்டுகிட்டு இருக்கான அந்த எல்லைக்குள்ளே நான் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. இந்த ஊழியக்காரங்களை நம்பி கூப்பிடதே, ஐயா சொன்ன மாதிரி கூப்பிடதே பெரிய பிரச்சனை. சோதரம். அல்லேலூயா. ஆமாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கர்த்தருடைய கிருபையினால கொஞ்சம் பொருட்களை இந்த சபையில் வந்து கொடுத்தோம். இன்னும் போன வருஷம் கொடுக்க முடியலை. ஸ்தோத்திரம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சில சமயம் வருத்தம் வரும், ஐயோ கொடுக்க முடியலை. நம்ம கடன் வாங்கிலாம் கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடே கிடையாது. கர்த்தர் தந்தா கொடுப்போம். அப்போ கர்த்தர் அனுமதித்தா கொடுப்போம், இல்லாட்ட நினைச்ச மாட்டோம், கொடுக்க மாட்டோம். நம்மளால் இந்த சபைக்கு நினைச்ச விட இடரல் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, அவங்களும் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே போய் ஊழியம் செய்தவர் நிறைய குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்லாம் யாருன்னு சொன்னால் கொஞ்சம் பின்தங்கின குடும்பங்கள் தான். அவங்க எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய பாஸ்டர், அவர் பெரிய சர்ச்சு கட்டியிருக்காரு.
அதில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. அவர் போய் என்ன பண்ணாருன்னா அங்கே போய் சில பொருட்களை கொடுத்து அங்குள்ள மக்களெல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்காரு. இவர் என்கிட்ட சொல்லி, பாஸ்டர் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பண்ண, அவருக்கு விசுவாசி இல்லையா? அவங்களுக்கு சர்ச்சை இல்லையா? இருக்குது. நானே ஒரு பாவப்பட்டவன், இப்போ தான் 4-5 பேர் வாராங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ளே தூக்கி இங்கே தூக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு. பாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது, வேறு வழி இல்லை. அவர் நேரில் அவர்கிட்ட சொல்லிட்டார், பாஸ்டர் இனி எங்கள் சர்ச்சைக்கு நீங்கள் வராண்டாம். இத்தனைக்கும் அவருக்கு தலைமை பாஸ்டர்னு சொல்லியிருந்த நிலைமையில அவரை மரியாதையாக வச்சுருந்தார். அவங்க வீட்டில் எந்த காரியம்னாலும் அவரை கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணி எல்லா காரியங்களும் செய்வாங்க. அவங்க சர்ச்சைக்கு தான் இவங்க விசுவாசியா இருக்கிற நாளுக்குள்ளே போய் ஆராதித்தவங்க. இப்போ சொல்கிறாங்க, எந்த ஃபங்க்ஷனாலும் கூப்பிட்டு நடத்துகிறவங்க இப்போ சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் சர்ச்சைக்கு நீங்கள் வரவே வேண்டாம், எங்கள் சர்ச்சு மக்களுக்கு நீங்கள் அரிசி பருப்பு சோத்திரம் வெறுப்பு ஒன்றுமே கொடுக்காண்டாம், எல்லாம் நாங்கள் முடிஞ்சுன்னு பார்த்துக்கிடுவோம், நீங்கள் இந்த தெசபகன்னு கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். அப்படி சொல்லிட்டேன், நேரில் சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த ஐயா சொல்கிறத பார்த்தா. இப்படியெல்லாம் இருப்பாங்களா? அவர் பெந்தேகோஸ்தே ஐக்கியத்துக்கு தலைவர், ஊழியர் ஐக்கியத்துக்கு தலைவராக இருந்தாலும் அவர் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் வேதனையாக. அதனால் யாரையும் நம்பி நம்ம எல்லைக்குள்ளே விடவும் முடிய மாட்டேங்குது, அடுத்த எல்லைக்குள்ளே நம்ம போகவும் கூடாது. நம்மளும் ஆண்டவர் எந்த இடத்துல ராஜரீகத்துக்கு வச்சிருக்கிறாரோ அந்த எல்லைக்குள்ளால நம்ம இருக்கணும், இருந்து தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றணும். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம்ல எப்படி ஆயிற்று? அனுகூலமாயிற்று. ஸ்தோத்திரம். பாருங்க, மனுஷர்களை நம்ம கூட வச்சிருக்கிறது நல்லதுதான். அதை விட ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என்கிறத நம்ம ஒவ்வொரு நேரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமென். அவர் என் கூட இருக்கிறாரா? ஒரு வீட்டுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஒரு எல்லைக்கு நம்ம போறோம், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? அவர் இருந்துட்டாருன்னா தைரியமா போகலாம், எந்த இடம்னாலும் போயிடலாம். ஸ்தோத்திரம். நானும் விஜய் பாஸ்டரும் ஒரு 4-5 வருஷம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தோணி மலை இருக்குது, அங்கே போனோம். போகும்போதே வழியில் அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தோம். அந்த எல்லைக்குள்ளே போனோடனே அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த டைம்லேயே வந்தீங்க, ஏன் இங்கே நிறைய யானை எல்லாம் இருக்குது, இப்போ தான் சத்தம் போட்டு போகுது, நாங்களே பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸ்தோத்திரம். இதை கேட்டோன்னே எனக்கு உண்மையிலே நமக்கு புது ஏரியா பற்றியெல்லாம் கொஞ்சம் பயம்தான். அப்போ ஜெபம் பண்ணிட்டு போயிடலான்னு வச்சேன்னா பாஸ்டர் விட்டார். இல்லை என்ன சொன்னார்னா, பாஸ்டர் ஒரு வசனம் சொல்லுங்கள், வசனம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு. சரி வசனம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணலாம் போகலாம் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா நிற்க மாட்டேங்கிறாரு. அவர் போய் சுற்றி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வந்துட்டாங்க. சோத்திரம். அதில் கொஞ்சம் டைம் ஆகுது, இருட்டிகிட்டே இருக்குது, நமக்கு காட்டு வீட்டு ஓவராட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அவர் பழக்கப்பட்ட ஏரியா எப்படி தப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. ஆமாம். அப்படி நினச்சிட்டு சரி என்ன வசனம் சொல்லணுன்ட்டு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண விட்டு போய் ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார், நீ பயப்படாதே, சொல்லுங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த வசனத்தை சொன்னது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிட்டு இருந்தோம். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இதை சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் ஜெபத்தை முடிச்சுட்டு வந்தோம். எந்த பயமும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார், மற்ற மிருகங்களாம் மாறி போயிட்டு. அல்லேலூயா. இதே போல் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் என் கூட இருக்கிறாரா? ஒவ்வொரு நாள் எழும்பும் போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா நம்ம எந்த காரியத்தை செய்யலாம். அவர் கூட இல்லாமல் எந்த காரியம் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு துணிகரம் வந்துச்சு, கர்த்தர் கூட இல்லாம, கர்த்தருடைய பெட்டி இல்லாம மலையின் மேல் ஏற துணிந்தார்கள். ஒரு வசனம் இருக்கு, எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 43-44.
45. சீக்கிரமா வாசிங்க, டைம் இல்லை. அமலேக்கியரும் அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். ஆனாலும் அவர்கள் மலை உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, அங்க அந்த மலை உச்சிக்கு போறாங்க. நம்ம எல்லாருமே மலையில தான் இருக்கோம். மலை உச்சிக்கு போறோம். ஸ்தோத்திரம். இந்த மலை உச்சிக்கு போச்சுமையும் செக் பண்ணி வரணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தருடைய பெட்டி இருக்குதா? உடன்படிக்கை பெட்டி இருக்குதா? நீங்க ஏசப்பாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க? அந்த உடன்படிக்கை பெட்டி சரியா இருக்குதா? இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் போகணும். அப்படின்னா ஒழுங்கா ஜோமணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சமத்தில் இருந்து, ஆண்டவரே நான் போறேன், உமக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கைப்படி நீர் என்னை நடத்தணும் அப்படின்னு அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நம்ம போகணும். அல்லேலூயா. சிலவங்க ஆண்டவரை விட்டுருவாங்க, அவங்க பின்னாடி வந்துருவாங்க. சோத்திரம். அவங்க பின்னாடி வந்துடுவாங்க. அப்படி இல்லை, கர்த்தரோடு இருக்கணும். அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது, அவரை வழிகளை விட்டு பின்வாங்கக்கூடாது. அவர் கூட இருந்தால் எந்த மலையிலையும் ஏறலாம். ஆமென். அல்லேலூயா. இவங்க துணிகரம் கொண்டுட்டாங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை விசுவாசிக்காதபடி துர்ச்செய்திக்கு இடம் கொடுத்து எகிப்துக்கு திரும்பினாங்க. பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம்னு சொல்லி திரும்பினாங்க. அந்த பின்மாற்றத்தோடு ஏறுறாங்க. நிறைய பேர் பின்மாற்றத்தோடு மேலே ஏறுவாங்க. அப்படி ஏறக்கூடாதுங்க. மலை பிரதேசம் நமக்கு தான். ஆனால் நம்ம பின்மாற்றத்தோடு இருந்தோன்னா மலை பிரதேசம் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அங்கே அமலேக்கியர் ஆட்சி செய்துட்டு இருப்பான், கானானி ஆட்சி செய்துட்டு இருப்பான், பெரிசி ஆட்சி செய்துட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆள வேண்டிய இடத்த வேற யாரெல்லாமோ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணப்பட வேண்டியவைகள் எவைகளுக்கோ செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விக்கிரகங்களுக்கு செலவு பண்ணப்படுகிறது. அமலேக்கியர், கானானியர், பெர்சியர், கிர்காசியர், ஏவியர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த இடங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் சுதந்திரிக்கணும்னு சொன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. நம்ம துணிச்சலாக ஏறக்கூடாது. கர்த்தரோடு போகணும். அல்லேலூயா. இந்த இடங்களெல்லாம் உனக்கு ஆளுகை செய்ய முடியாது தந்திருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரோடு இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போன இடம்லாம் அனுகூலமாயிட்டு. எல்லா இடமும் அனுகூலமாக இருக்கும். ஜெம்ஸ் ஊழியத்தில் அகஸ்டின் ஜெபக்குமாரன்னு ஒரு காரியம் சொன்னார். என்னென்ன, ஒரு கிராமத்துக்குள்ளால சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க. போகும்போது நிறைய சிலர் சொல்லிட்டான், இவங்க போக முன்னாடியே தகவல் அங்கே போயிட்டு ஊர் தலைவருக்கு போயிட்டு, எங்கே போயிட்டு ஊர் தலைவருக்கு போயிட்டு அந்த கிராமத்துடைய என்ட்ரில் வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் இயேசுநாதரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு. எங்கே போய் சொல்ல போகிறீங்க? நாங்கள் இந்த கிராமத்தில் தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, இங்கெல்லாம் நீ ஒன்று சொல்லணும்னா உனக்கு அப்படி சொல்லணும், நேரம் மலை இருக்குது அங்கே போ அப்படின்னு. இங்கிறது பார்த்தா வெறும் மரம் மட்டும்தான் தெரியுது. அங்கே ஊரே தெரியல, வெறும் மரம் மட்டும் தான் தெரியுது. கீழே இருந்து பார்த்தேன்னா எங்கே ஊர் தெரியும்? ஃபுல்லாக மரமாக தான் தெரியும். அப்படி தானே? மரம் மட்டும் தான் தெரியும். உடனே இவர் கேட்டாராம், அங்கே என்ன மரமாக இருக்கு, மரத்துக்கு நான் போய் இயேசு எங்கே போய் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாங்க. உடனே சொன்னா, ஏய் அங்கே மரத்துக்கு அந்த பக்கத்தில் நிறைய கிராமம் இருக்குது, அங்கே போய் சொல்லு. இந்த ஊரில் நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் பாருங்க. உடனே சூத்திரம், சரிங்க நான் அங்கே போகிறேன். அப்போ அங்கே போது பாதை எங்கே இருக்குது? இன்னும் இருக்குது, இதுதான் பாதை அப்படி சொல்லி பாதையும் காட்டி கொடுத்தான். அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்கான், அங்கே போய் சொல்லு. அல்லேலூயா. பாதையும் காட்டி கொடுத்து, சோத்திரம் கிராமத்தையும் காட்டி கொடுத்து ஆண்டவர் எப்படி அனுகூலம் பண்ணுறாரு பாருங்க. அப்போ அவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா எந்த இடமும் நமக்கு அனுகூலமாக மாறும். அவன் சொன்ன அந்த ஊர் தலைவன் சொன்ன இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே
10க்கு 15 கிராமங்கள் இருக்குது. எல்லா கிராமங்களையும் சுவிசேஷத்தை அங்கே சபைகள் உருவாக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் எப்படியெல்லாம் உருவாக்குறார் பாருங்க, எப்படியெல்லாம் செய்கிறார் பாருங்க. சோதரம். அப்போ அவர் நம்ம போகிற இடத்துல அனுகூலமாக்குவார். கர்த்தர் அதை செய்வார். இந்த எசேக்கியா ராஜா அவன் போன இடத்துலலாம் அனுகூலமாக்கினான். அவன் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி நினைச்சானோ அது எல்லாவற்றையும் அனுகூலமாக்கினான். அல்லேலூயா. நமக்கு சபை கட்டுவதற்கு கர்த்தர் அனுகூலமாக்குவார். ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்த அனுகூலமாக்குவார். நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அனுகூலமாக்குவார். அவர் நம்ம கூட இருந்தால் போதும். இந்த எசேக்கியா ராஜா அவனுக்கு கர்த்தர் அதை அனுகூலமாக்கி கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது முந்தின வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜ்யங்கள் எல்லாம் அவரை போல் ஒருவனும் இருந்ததில்லை. கவனிங்க, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாக்களில் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சதுல ஒருத்தனும் இருந்ததில்லையா? அல்லேலூயா. இந்த ராஜாவை குறித்து சொல்லுகிற நல்ல சாட்சி, நல்ல வசனம். அப்போ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நம்ம ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பான ஒரு விசேஷத்தை காட்டணும். நம்மளை பார்க்கும்போதே இவங்க ஆண்டவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை யாரும் வைக்க முடியாது. இன்னைக்கு கவனிங்க, நம்மளை குறித்து நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கை நம்ம ஆண்டவருக்காக எதை விசேஷமாக நம்ம காட்டுறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வார்த்தைகள் கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையை வெளிப்படுத்துதா? நம்ம செய்கைகள் வெளிப்படுத்துதா? நம்முடைய நடவடிக்கைகள் வெளிப்படுத்துதா? ஆண்டவர் என் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவரை மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில் அதில் எந்த குறைவும் இல்லைன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுதா? அல்லேலூயா. சொல்ல முடியுதா? இந்த எசேக்கியா கர்த்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறான். என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நினச்சுவேன், ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைப்பேன். அவன் நம்பிக்கைக்கு சோதனை வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சான். நம்ம நம்பிக்கைன்னு சொன்ன ஆண்டவரும் நம்பிக்கை வச்சிருக்கோன்னு சொன்ன சும்மா சாதாரண இருக்காது, அதுக்கு நிச்சயமா சோதனை வரும். அல்லேலூயா. ஆண்டவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். சிலரை பார்த்தேன்னா நான் ஆண்டவரை எப்படி நம்புறேன் அப்படி நம்புறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோதனை வந்தோடனே அந்த நம்பிக்கையெல்லாம் பறந்து போயிடும். அப்படி பறந்து போச்சா? ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, அநேக குடும்பங்களும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தா எனக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது, அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது, என்ன ஆண்டவர் பெரிய லெவலில் கொண்டு வருவார், அப்படி கொண்டு வருவார், எப்படி கொண்டு வருவார். சோதனை வரும்போது நீ எங்கே போன? ஸ்தோத்திரம். ஒரு என்னோட கூட ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருந்த ஒரு சகோதரன், கால் நடக்க முடியாதவர், ஆனால் ரொம்ப போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டவரை கர்த்தர் ரட்சித்தார். ரட்சித்து அபிஷேகித்து அவரை வேறு பிரித்து ஊழியங்களுக்கெல்லாம் வருவார். என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார். அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கியதுன்னா நிற்காமல் வந்துட்டே இருக்கும். எப்படி எடுப்பான்னு தெரியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போது நமக்கு பிரசங்கம் பண்ணக்கு வரக்கூடிய இடங்களில் அவரை பிரசங்கத்துக்கு விட்டுருவேன். அண்ணா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு.
அவர் நின்று பேசுவார், உடம்பெல்லாம் வேர்த்து பூத்து எல்லாம் தண்ணியாக ஊற்றும். நமக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கும். சோதரர் இவ்வளோ பேசுகிறாரு, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க ஆண்டவரே. ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சாலும் 5 நிமிஷம் கூட போக மாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்களாம் நல்ல பிரசங்கிங்க. ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சாலும் 5 நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப புலம்புன நாட்கள் அது. அப்போது இவர் இப்படிப்பட்டவராக இருந்தபோது என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் சொல்கிறார், இந்த மோன்ஸ் லாஸ் மீட்டிங்கு மார்த்தாண்டத்தில் நடந்துச்சு. அந்த மீட்டிங் போச்சு சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் இதே போல் பெரிய மீட்டிங்கில் ஆண்டவர் என்ன கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஆண்டவர் தரிசனம் தந்திருக்காரு, அதுவும் சொல்லிக்கிட்டாரு. ஆனால் நாட்கள் போக போக என்ன ஆச்சுன்னா, அந்த நம்பிக்கைலாம் போயிட்டு சோத்திரம் இப்போ ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அது கூட டவுட்டு தான். இந்த நம்பிக்கை சோதனை வரும்போது அதை காத்துக்கொள்வது கேட்ட அந்த மனத்தாழ்மை உள்ளவரெல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம பெரிய அளவில் நம்பிக்கை சொல்லுகிறது நல்லது தான். கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணணும். ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியா ராஜா அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறான். இந்த நம்பிக்கை இவனுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னால், முந்தின நாட்களில் தேவன் செய்த எல்லா காரியங்களும் அவன் நினைத்து நினைத்து தியானித்து தியானித்து இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை பெருகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கை பெருகணும், ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, இந்த எசேக்கியாவுக்கு எல்லாம் அனுகூலமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் சொன்னால், 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து போதும். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல, அவன் நினைச்சதான் கர்த்தரை சார்ந்திருந்தான். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். எந்த நிலைமை வந்தாலும் யாரை மட்டும் தான் சார்ந்திருக்கணும்? கர்த்தரை மட்டும் தான் சார்ந்திருக்கணும். நீங்கள் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருந்து பழகுங்க பார்ப்போம். சோத்திரம். எல்லாம் அனுகூலமாக மாறும். ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் என்னையே தஞ்சம் சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. என்னை மட்டும்தான் சார்ந்திருக்கிறான், வேற யாரையும் சாரலை. ஏதாவது மனுஷர் மேலே நம்ம சார்ந்து இருந்தோன்னே அந்த மனுஷனால் நமக்கு பிரச்சனை தான் வருமே தவிர சோதரம் அனுகூலம் வராது. அல்லேலூயா. நம்ம விசுவாசம், நம்ம ஊழியம், நம்ம ஸ்தாபனத்தோடு இருந்தாலும் ஸ்தாபனத்தை சார்ந்து இல்லை, தலைவர்களோடு இருந்தாலும் தலைவர்களை சார்ந்து இல்லை, அதற்கு மேலான தேவனை சார்ந்தான் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். எங்கள் தலைமை பாஸ்டர் சோம்பலாமல் இருந்தாலும் விசாரிக்க மாட்டார், சாப்பிடாட்டாலும் விசாரிக்க மாட்டார், கொரோனா வந்தாலும் விசாரிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வ மனுஷன். ஆனால் நல்ல ஜெபம் பண்ணுவார், நல்ல ஆலோசனைகள் சொல்லுவார். ஆனால் விசாரிப்பெல்லாம் கம்மி தான். கொரோனா டைமில் சோதரம் நிறைய ஸ்தாபனங்கள்லேருந்து ஊழியக்காரர்களை விசாரித்தார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. ஒரு பாஸ்டர் மாதம் அந்த கொரோனா நாள் முடிகிற வரைக்கும் 3000 ரூபா கொடுத்து மசாலா சாதனம் வாங்கி கொடுத்து பண்ணார். ஆனால் நம்ம பாஸ்டர் என்ன பண்ணாருன்னு, நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னு சொல்லி விசாரிக்க கூட இல்லை. வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அப்படி தான் நடத்துகிறாரு. நீங்கள் எந்த தலைவரையும் அல்ல, கர்த்தரை சார்ந்து நிற்கணும். அல்லேலூயா. எசேக்கியா கர்த்தரை சார்ந்து நிற்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனை சார்றதுக்கு வேற யாருமே கிடையாது. அப்பா சார்ந்து நிற்க முடியாது, அவன் கர்த்தரை மட்டும் சார்ந்து நிற்க வேண்டியது. மூணாவது பாருங்க, 6ஆம் வசனம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் இருக்கு. அவன் கர்த்தரை விட்டு நிச்சல பின்வாங்கவில்லை. கர்த்தரை விட்டு நிச்சல பின்வாங்கல. ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம பின்வாங்க கூடாது. ஸ்தோத்திரம். கடைசியா 4வது காரியம், அவன் கர்த்தர் மோசேக்கிட்ட எல்லா கட்டளைகளையும் வச்சு தான் கை கொண்டு நடந்தான். இந்த 4 ஆவிக்குரிய நிலைமை அவனுக்குள்ள இருந்தது. இந்த 4 ஆவிக்குரிய நிலைமை அவனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு சொன்னா, நமக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகணும்னு சொன்னா ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். எல்லாரும் சுவாசிக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கா?
ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னொரு 10 இல்லை 15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். சரியா? சிம்பிளாக காரியங்களை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட போகிறேன். ஸ்தோத்திரம். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம கூட கர்த்தர் இருப்பார். நம்ம போகிற காரியம், செய்கிற காரியம், செயல்படுகிற காரியம் எல்லாமே அனுகூலமாகும். அப்போ நம்ம இப்போ இந்த வசனத்தின்படி அந்த எசேக்கியா ராஜாவுடைய அந்த நல்ல நிலைமைகள், அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்கணும். அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது. அவரை சார்ந்து இருக்கணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அவர் சொல்லுகிற வசனத்தை வச்சுக்கணும், கை கொள்ளணும். நம்ம கை கொண்டாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. காலையில் பாஸ்டர்கிட்ட ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்டர், இந்த ஆள் சரியில்லை, இவர் கூட பயணம் பண்ணதை கொஞ்சம் நினைச்சிங்க. சோத்திரம் குறைங்க. ஏன்னச்சுன்னா சோத்திரம் வசனத்தின்படி நம்மளே 100க்கு 100 இல்லாட்டாலும் அந்த வசனத்துக்கு பயந்தாது நம்ம கொஞ்சம் நடந்தாச்சுன்னா தான் மற்றவங்களை நினைச்ச முடியும், சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். நம்மளே மீறி நடந்து மற்றவங்க குற்றப்படுவதற்கு எதுவாக இருந்துன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊழியர் நல்லா பாடுவார். ஸ்தோத்திரம். அவருக்கு பாட்டு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். ஆனால் இப்போ இடையில அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆனால் நம்ம பரிதாபப்பட்டார்ல நானும் ஒருத்தன், ஜோமனையில் நானும் ஒருத்தன். ஆனாலும் மனுஷன் செய்யலை. எல்லாருடைய ஜபத்தை கேட்டு முயற்சினாலே வெளியே வந்துட்டார். ஆனாலும் என்ன செய்யலாமே? ஸ்தோத்திரம். திருந்தலை. ஸ்தோத்திரம். அவன் பாட்டு பாடுறதுக்கு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போகிறான். எத்தனை பேருக்கு புரியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி இருந்துன்னு எப்படி தேவ நாம் மையப்படும்? தன்னை ராஜாவாக எண்ணுகிறவன் தேவனுக்கு பயந்து நடக்கணும். நம்ம பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, இத்தனை வியூஸ் இருக்குது, அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல்ல. நமக்கு அனுகூலம் உண்டாகணும்னு கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். பிசாசுக்கும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. நம்மளை விட நிறைய கூட்டங்கள் அங்கே இருக்குது. பிசாசு சொல்லுவான், என் கூட நிறைய பேர் இருக்குது, ஒன்னே நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படிமா. அப்படிதானே? ஆமாம், என் கூட நிறைய இருக்குது, அது கூட நான் ஒன்னே சேர்த்துக்கிட்டேன். உனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு பின்னாடி வச்சிடும், வந்துடும் அப்படின்னு பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான். அதனால் நம்ம எல்லாத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம் நமக்குள்ளே உறுதியாக இருந்தாகணும். என்னன்னு சொன்னால் ஜெபம். இந்த எசேக்கியாவிட்ட இந்த 4 காரியம் குறையாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரியம் சொன்னால் ஜெபந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க ஆண்டவரோடு பேசிட்டே இருங்க. ஆண்டவரோடு உங்களுடைய பாரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுடைய கவலைகளை சொல்லிட்டே இருங்க, அவருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு பேசிட்டு தியானிச்சுட்டே இருங்க. ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு கூட இருக்கிறது முக்கியமான காரணம் அதுதான், ஜெபந்தான். அந்த ஜெபம் அவனை உருமாற்றிட்டே இருக்கு. ஜெபிக்கிறவன் மாறுவான். ஜெபிக்கிறவன் நிச்சயவான் மாறுவான். ஸ்தோத்திரம். மாறுகிறவன் ஜெபிப்பான். ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியப்படுகிறது. இன்னைக்கு எங்கும் குறைந்திருக்கிற காரியம் என்ன? ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, இதெல்லாம் ஜெபமே கிடையாது. இன்னும் ஜெபிக்கணும். நம்ம ஸ்தோத்திரம் வெகு நாட்கள் பிற்பாடு இன்னைக்கு எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். இதே ஜெபத்தை எல்லா தடவையும் எல்லாருக்காகவும் ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசம் வந்து சாட்சி விடுவாங்க, இந்த காரியத்துக்கு வந்து ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். வெறும் பிரசங்கத்தை காட்டுட்டு போறதுனால அற்புதம் நடக்காது. ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டுதான் அவர் ஏதாவது பேசுவார், ஜெபத்தை கேட்டுதான் அவர் ஏதாவது செய்வார். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை
பிடித்து கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. ஆமே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அல்லேலூயா. நீர் தான் ஆண்டவரே ஏதாவது செய்யணும். ஜெபத்துக்கும் சோதனை வருது, ஸ்தோத்திரம். ஆனா இந்த எசேக்கியாவுடைய ஒரு ஸ்பெஷல் தன்மை என்ன தெரியுமா? சிறப்பான தன்மை தெரியுமா? எந்த காரியம் சரி ஜெபத்தை அவன் விடவே மாட்டான். அல்லேலூயா. அவன் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண தெரியுமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தமாவதற்காக ஜெபம் பண்ணான். எல்லாவற்றையும் வசனம் இருக்குது, நீங்க எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வாசிப்பீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 30வது அதிகாரத்தில் 19வது வசனம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படி தங்கள் இருதயத்தை நோக்கியவர் பரிசுத்த ஸ்தலத்திற்காக சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர் எல்லாருக்கும் கண்ணீரராக இருந்தார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க அந்த 30வது அதிகாரம் முழுவதும் நீங்க பார்ப்பீங்கன்னா, ஸ்தோத்திரம், எசேக்கியா ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர்கள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாக செய்கிறான். சிதறி கடந்த ஜனங்கள், தேவனை தேடாமல் கடந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் நகல்களை கொடுத்து அல்லது நிருபங்களை கொடுத்து கடிதங்களை கொடுத்து எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான். அப்போ ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறவங்களை எல்லாரையும் ஒட்டு சேர்த்து என்ன பண்ணுறான்னா, ஆண்டவருக்கு முன்னாடி பண்டிகை கொண்டாட வைக்கிறான், பஸ்கா கொண்டாட வைக்கிறான். அல்லேலூயா. நம்ம வேலையே அதுதான். நமக்கு ஒரு தலைமை பொறுப்பு தந்திருக்கிறாருன்னு தூரமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பக்கத்தில் நினைச்சணும், கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி செய்த ஆகாஷ் ராஜா அவன் மன்னலை இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டான். கர்த்தருக்கு துரோகம் பண்ணி இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டான். ஸோ அதனால அவன் ராஜ்யம் ரொம்ப விழுகையின் ராஜ்யமாக இருந்தது. அவன் செத்த பிறகு கூட அவனை ராஜாக்களுடைய கல்லறையில் வைக்கல. ஆனால் இந்த எசேக்கியா, அவனுடைய குமாரனை எசேக்கியா, அவன் என்ன பண்ணான்னா தூரமாக இருந்தவங்களை எல்லாரையும் அவன் சமீபத்தில் கொண்டு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். பரிசுத்தமாக்க ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ அவன் பரிசுத்தமாகிறதுக்கு மட்டுமல்ல, ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக இருந்தான். நம்ம பரிந்து பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. தினந்தோறும் பரிந்து பேசணும், நம்முடைய குடும்பத்துக்காக பரிந்து பேசணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னியுமாப்பா, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவன் ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் திறப்பில் நின்று ஜெபிக்க மாட்டானா? லேலோயா. இந்த ஜனங்கள், இந்த குடும்பம் இவ்வளவு வேதனைப்படுது, இந்த மனுஷனுக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்க மாட்டான்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மனிதனாக எசேக்கியா இருந்தனால தான் அவன் ராஜ்யம் சிறப்பானதாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம ஊழியமும் நம்முடைய குடும்பமும் சிறப்பானதாக இருக்கணும்னு சொன்னா பரிசுத்தமாவதற்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த எசேக்கியா செய்த இன்னும் அடுத்த ஜெபத்துடைய இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி எழுப்பின வார்த்தைகளை கேளும். லேலோயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எல்லா வசனங்களும் எடுத்து சொல்றதுக்கு சமயம் இல்லை. முதல்ல அவன் பரிசுத்தமாவதற்காக ஜெபிக்கிறான். தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய குடும்பங்கள் பரிசுத்தமாவதற்காக ஜெபிக்கிறான்.
ரெண்டாவது அவன் ஜெபிக்கிறது என்னன்னா, எதிராக இருக்கிற அசிரியாவுடைய இராணுவங்களுக்காக ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஆண்டவரை மேல் நம்பிக்கை வச்சு நிற்கும் போது அந்த நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு பிசாசு சில சூழ்நிலைகளை கொண்டு வருவான். நம்ம நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு நீ என்ன இன்னும் ஏசுநாதர் ஏசுநாதர்னு சொல்லிட்டு இருக்க, அவர் காப்பாற்றுவாரா உன்னை? கேட்டிருக்காங்களா? ஏசுநாதர் உன்னை காப்பாற்றுவாரா? ஆமாம். அவர் எங்கே காப்பாற்றுவார் பார்ப்போம். உனக்கு இன்னும் கஷ்டம் தீரலையே அப்படின்னுட்டு நம்ம நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு சோத்திரம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைக்காக அந்த நெருக்கடி இந்த எசேக்கியாவுக்கு வருது. அந்த அசீரிய ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா, எதிராளி, அவன் இவர்களை அழித்து போடும்படியாக வருகிறான். ஆனால் அந்த நேரத்திலையும் அவன் கர்த்தரை மட்டும் சார்ந்து நிற்கிறான். அல்லேலூயா. அடிபணியவில்லை. பிசாசுக்கு அடிபணிய கூடாது. அவன் பயமுறுத்துவான், அவனால் மேற்கொள்ளவே முடியாது. மந்திரவாதத்துக்கு அடிபணிய கூடாது. சோதரம் மந்திரவாதம் பண்ணிட்டேன், பிள்ளிசூனிய பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை. என் இயேசு இருக்க ஒன்றும் என்ன நினைச்சாது பக்கத்தில் நெருங்காது. அல்லேலூயா. அவன் பயமுறுத்துவான். அவனுக்கு வேலையை பயமுறுத்தது தான். ஸ்தோத்திரம். உலகத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்குது. அத்தனை தெய்வங்களை வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு என்கிற தெய்வத்தை வச்சு மந்திரவாதம் பண்ணவும் முடியாது. அவருக்கு எதிராக மந்திரவாதம் பண்ணவும் முடியாது. அல்லேலூயா. மந்திரவாதங்கள், பிள்ளிசூனியங்கள் எல்லாம் இயேசு என்கிற பெயரை சொன்னாலே அல்லது நாமத்தை சொன்னாலே எல்லாம் செயலற்று போகும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரவாதம் பண்ண முடியாது. சில ஊழியக்காரங்களே புலம்புறாங்க, என் குடும்பத்துக்கு எதிராக மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. இருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, வேற என்ன வேலை? அபயமிடுங்க பரலோகத்தை நோக்கி. சோத்திரம். எசேக்கியா என்ன பண்ணான்னா, ரொம்ப தீவிரமா இருக்கிற போராட்டம். ஆண்டவரை பார்த்து அபயமிடுற, ஆண்டவரே நீதான் வானத்தை பூமி உண்டாக்கினீர், அந்த குடும்பம் இந்த குடும்பம், அந்த நாடு இந்த நாடு எல்லாம் போயிட்டு, ஆனா நீர் அப்படி செய்ய விட மாட்டீர். நீ சர்வ உலகத்துக்கு தேவன், உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சிலவங்க கைவசம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எடுக்க போவாங்க. ஜெபம் பண்ணுங்க, கைவசம்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கைவசம். சோத்திரம். எல்லாம் என்னத்தனாலும் கொடுக்கட்டும். கைவசம்னு தெரியுமில்ல? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமில்ல? சோத்திரம். ஏதோ மருந்து சாப்பாடில் கலக்கி கொடுப்பாங்க, அது உள்ள போய் நிச்சயம் வேண்டாதால காட்டும். அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. கைவசம் கொடுத்தது ஏதோ கொடுத்துட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க. ஏசு கூட இருந்தா அதெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ஜெபம் பண்ணுறான், உபவாசம் பண்ணுறான், வஸ்திரத்தை கிழிச்சு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு. சோத்திரம். எசேக்கியா எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறான். சோத்திரம். எவ்வளோ ஆண்டவர் மேலே பக்தி உள்ளவனாக இருக்கிறான். இவனுக்கு எவ்வளோ ராஜபதவி இருந்தாலும், அவனுக்கு எத்தனை பேர் அவனுக்கு உதவியாக இருந்தாலும், இந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு அவரால் தான் முடியும். அவருடைய அனுகூலம் இருந்தால் தான் மற்றவன் ஓடுவான். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த எசேக்கியாவுக்காக ஒரு தூதன் அனுப்புனாரு. 1,85,000 பேர் ஒரே நாளில் காலி. அல்லேலூயா. வந்தவன் திரும்பியே போயிட்டான், வந்த வழியாக போயிட்டான். மூணாவது அவன் ஜெபித்த இன்னொரு காரியம் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். 20வது அதிகாரத்தை பாருங்க, 1ஆம் வசனம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை நிச்சயம் ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவீர்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றான்? கர்த்தர் சொல்றான். எசேக்கியா கிட்ட ஏசாயா சொல்றாரு, பாருங்க, மரித்து போவின்னு சொல்லி சொன்ன அதே தீர்க்கதரிசி இப்போ நம்ம யார்கிட்ட போய் நின்றுட்டீங்க மரித்து போவீங்கன்னு சொல்லியாச்சுன்னா யாரை நம்மளை உயிரோட விடுவாங்களா? லேலூயா. ஆமாம், வியாதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நின்றுட்டு சோதரன் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆனால் நேரில் நம்ம சொல்ல மாட்டோம். சோதரன் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்ல மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டோம். சொல்லியாச்சுன்னா அவன் செத்து போகிறானே இல்லையோ நம்மளே காலி பண்ணிடுவாங்க. லேலூயா. ஆனால் இந்த ஏசாயா ரொம்ப தைரியமான ஆளு, போய் சொல்லிட்டாரு, நீ செத்து போய் ராஜாவே நீ செத்தே போயிடுவாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் வீட்டு காரியங்களாம் ஒழுங்குபடுத்தும். இந்த எசேக்கியா ஊழியக்காரன் எந்த வாக்குவாதமும் பண்ணலை. அவர் என்ன பண்ணார்னா
சுவர்புறமா திரும்பி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சில நேரத்தில் நம்ம சுவர்புறமா திரும்பணும். அல்லேலூயா. சோரை பார்த்து நம்ம எந்த பேச போறோம்? சுவர்புறமா திரும்பி கர்த்தரை நோக்கி பாருங்க. அவன் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பானா? கொஞ்ச நேரம் என்ன? முற்றத்துக்கு வாசலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெபம் பண்ணியிருப்பான். அல்லேலூயா. ஒரு சில செகண்ட் கூட இருந்திருக்காது. என்ன அரண்மனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் இருக்கலாம். அந்த வாசலுக்கு முன்னாடி போகிறதுக்குள்ளால இவன் ஜெபம் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அவன் ஜெபத்துக்கு ஆண்டவர் எவ்வளோ பதில் கொடுக்க கவனமாக இருக்கிறார். நம்ம ஜெப வாழ்க்கை சரியாக இருந்துன்னு நம்ம எப்போ கூப்பிட்டாலும் உடனே பதில் கிடைக்கும். எவ்வளோ பெரிய வியாதியில் இருந்து கூப்பிட்டாலும் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதிகள் வந்தாலும் நம்ம பரிகாரிகளை தேடுகிறத விட பரிசுத்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக சுகம் தருவார். எந்த மனிதனும் எந்த மருத்துவர்களும் தரக்கூடாத சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசு நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும். முந்தின பரிசுத்தவன்கள் அப்படிதான் செய்தாங்க. என்ன வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. இப்போ தான் நமக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறோம். சோதரம். ஆனால் அன்னைக்குள்ள விசுவாசம் இன்னைக்குள்ள இருந்துன்னு சொன்னால் இப்போ பெரிய ஒரு எழுப்புதல் நம்ம பார்த்துருக்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்றைக்கு இருந்த விசுவாசத்தில் இருந்த தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் தான் இன்றைக்கும் சோதரம் அது எழுப்புதலை வாஞ்சித்து கதறி கொண்டு இருக்கிறாங்க. சென்னையில் நிறைய பெரிய 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 சபைகளாக இருக்குது. எல்லாம் வெள்ளையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய சர்ச்சை இருக்குது. சோத்திரம். அவங்களாம் அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களால் உருவாக்கப்பட்டவங்க. ஆனால் இன்னைக்கு வெறும் ஆட்டமும் பாட்டமும் இருக்குது, மியூசிக் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை. ரொம்ப வேதனை. ஏன் இவ்வளவு வந்த பிற்பாடு ஏன் எழுப்புதல் வர மாட்டேங்க? ஏன் ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? சோத்திரம். அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு வேணும். அன்னைக்கு இருந்த ஜெபம் வேணும். அன்னைக்கு காத்து கிடப்பாங்க சபைகளை, ஒவ்வொரு சபைகளும் காத்து கிடப்பாங்க மக்கள். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சமூகத்தில் காத்து கிடப்பாங்க. சோத்திரம். இன்னைக்கு நம்ம 1 மணி நேரம் இருந்து ஜெபம் பண்ணாலே பெரிய விஷயம். 1 மணி நேரம் இருந்து ஜெபம் பண்ணதுக்கே பெரிய பாடாக இருக்கு. அல்லேலூயா. சரி, டைம் ஆயிட்டு பிடிச்சிருவோமா? ஸ்தோத்திரம். பாருங்க, பெரிய பாடாக இருக்கு. அப்போ ஜெபம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கான ஜெபம். எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்காக ஜெபிக்கிறான். 3வது, அவன் ஸ்தோத்திரம் பலவீனப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை வந்தாலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபம் கூட கூட கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் இந்த எசேக்கியாவுக்கு பின்னாடி ஒரே ஒரு கெட்ட சுபாவம் வந்துச்சு. என்னென்ன? மனமேட்டியமாக வந்துச்சு. மனமேட்டியமாக மட்டும் வரக்கூடாது. நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி மனமேட்டியமாக வந்துன்னு தீர்ந்து போச்சு கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோமோ, மனமேட்டிமை வந்து பெருமை வந்து விழுந்துட்டோன்னு சொன்னால் பின் சந்ததிக்கு பிரச்சனையாயிரும். ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ எசேக்கியா அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்கிற காரியங்களெல்லாம் போகிற இடம்லாம் அனுகூலமாயிற்று. அவன் அப்படி அனுகூலமாவதுக்கு முக்கிய காரணம் அவன் என்ன பண்ணான்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. கர்த்தரை சார்ந்திருந்தான். அவருடைய கட்டளைகளை தான் கை கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு முக்கிய காரணம்னு சொன்னால் ஜெபம். தான் பரிசுத்தமாகிறது மட்டுமல்ல, ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படியாக எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணான். நம்முடைய குடும்பத்துக்காக எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் உட்கார வச்சு ஜெபம் பண்ணணும். வராதவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், அனுகூலமாக்குவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் நம்ம போயிட்டு இருந்தோன்னா அனுகூலம் இருக்காது. 2வது, எதிரான வல்லமைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எதிரான வல்லமைகள் நம்மளை டைவர்ட் பண்ணுவான். நம்முடைய நம்பிக்கை இழக்க பண்ணதுக்கு நம்ம போராடுவோம். சோத்திரம். ஏன்னா நம்ம தான் ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்க. நம்மளை சோர்ந்து போக பண்ணதுக்கு பிசாசு போராடுவான். அதனால் அதுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அபயமட்டு ஜெபம் பண்ணணும். 3வது, வியாதி படுக்கை.
சரீரத்தை பலவீனப்படுத்தி மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை, இந்த நிலைமையில நம்ம ஜெபிக்கணும். சில நேரத்தில் சோர்வு வரும், சரீரத்தில் பலவீனம் வரும், ஜெபம் பண்ண முடியாது. ஆனாலும் ஜெபித்து பாருங்க, பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தருவாராக. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர்